지금 들려오는 이 소리는 빵빠레 밤새 놀아보다 필요한 건 more caffeine 올라면 오던가 문을 열려. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேபாப் உலகத்தில் ஒரு ஏஸ் அப்படின்னு எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, ஸ்ட்ரே கிட்ஸோட முக்கியமான தூண் ஹான் ஜிசுங். அவர் வெறும் ஒரு ரேப்பர் மட்டும் இல்லை, அவர் ஒரு பிரில்லியன்ட் சிங்கர், சாங் ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவரோட லைஃப்ல நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. குறிப்பா மலேசியால இருந்து கொரியாவுக்கு வந்து அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவர் பிறந்தது செப்டம்பர் 14, 2000ஆம் ஆண்டு. கொரியாவோட இன்ச்சோன்ல தான் இவர் பிறந்தாரு. ஆனா அவரோட சின்ன வயசுல அவங்க குடும்பம் மலேசியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அதனாலதான் இவருக்கு இங்கிலீஷ் ரொம்ப நல்லாவே வரும். ஆனா அவருக்குள்ள எப்பவுமே ஒரு கனவு இருந்துச்சு, அதுதான் இசை. மலேசியால இருக்கும் போதே நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அப்பா ஒரு ராக் பேண்டோட மெம்பரா இருந்ததுனால இவருக்கு ராக் மியூசிக் மேல ஒரு தனி பாசம் உண்டு. இவரோட கதையில ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு. கொரியாவுக்கு வந்து ஒரு மியூசிக் ஏஜென்சில சேரணும்னு ஆசைப்பட்டப்போ அவங்க அப்பா அம்மா அதுக்கு கண்டிஷன் போட்டாங்க. சரி, நீ கொரியா போ, ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள நீ எந்த கம்பெனிலையும் செலக்ட் ஆகலைன்னா பேசாம மலேசியா வந்து உன் படிப்பை தொடரும்னு சொன்னாங்க. ஹான் அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டாரு. அந்த ஒரு வருஷம் அவர் பட்ட கஷ்டம், எடுத்த பயிற்சிகள் எல்லாம் வேற லெவல். கடைசியா JYP என்டர்டைன்மெண்ட் ஆடிஷன்ல செலக்ட் ஆகி ட்ரெயினியா உள்ள போனாரு. JYPல ட்ரெயினியா இருந்தப்போதான் இவருக்கு பேங்சான் அப்புறமா சாங்பின் அறிமுகமானாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சதான் 3 ராஜா என்கிற சாங். இங்க ஹானோட பேரு J1. இவங்க 3 பேரும் உட்கார்ந்து பல பாடல்கள் உருவாக்குறது, கம்போஸ் பண்றதுன்னு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அப்புறமா 2014 ஸ்ட்ரே கிட்ஸ் சர்வைவல் ஷோ மூலமா டெபியூ ஆகி இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு குரூப்பா மாறி இருக்காங்க. ஹன் இந்த குரூப்ல ஒரு மெயின் ரேப்பர் மட்டும் இல்ல, ஒரு வோக்கலிஸ்டும் தான். ஒரு ரேப்பரா இருந்துட்டு எப்படி இவ்வளவு அழகா ஹை நோட்ஸ் பாடுறான்னு இன்னைக்கு மத்த குரூப் மெம்பர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க. ஹானோட ஸ்பெஷாலிட்டி அவரோட சோலோ சாங்ஸ் தான். ரசிகர்கள் இதை கேன் பாப் அல்லது கேன் ஜென்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலியன், க்ளோஸ், விஸ் யூ பேக் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் தனியா இருக்கும் போது படுற கவலைகள், பதட்டம் இதெல்லாம் ரொம்ப அழகா பாட்டா மாத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம கொரியாவோட கொரியா மியூசிக் காப்பிரைட் அசோசியேஷன்ல மிக இளம் வயசு மெம்பரான பெருமையும் இவருக்கு உண்டு. 190க்கு மேல சாங்ஸ் கிரெடிட்ஸ் அவர் பேர்ல இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஸ்டேஜ்ல நெருப்பு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற கன் நிஜத்துல எப்படின்னு தெரியுமா? நிஜத்துல அவர் ஒரு இன்ட்ரோவர்ட். வீட்டுல அனிமே பாக்குறது, கேம் விளையாடுறதுன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம ஊர்ல எப்படி சாக்லேட் கேக் ஃபேமஸோ அப்படி அவருக்கு சீஸ் கேக்னா உயிர். அவர் ஒரு சாங் ரைட்டிங் மெஷின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பாட்டை சில மணி நேரத்திலேயே எழுதி முடிச்சிடுவாரா. எக்ஸாம்பிளா சில் அண்ட் ஒன் சோ பேட் சாங்க பார்க்கலாம். இதுதான் கன் ஜிசுங்கோட ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சாதாரண பையனா மலேசியால இருந்து வந்து இன்னைக்கு ஒரு குளோபல் ஸ்டாரா நிக்கிறதுக்கு பின்னாடி அவரோட கடின உழைப்பு ரொம்ப பெருசு. உங்களுக்கு ஹானோட எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு ஐடாலை பத்தி பார்ப்போம்.